6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான வேதியியல் பாடவரிசையில் அன்றாட வாழ்வில் வேதியியல். வெங்காயத்தை நறுக்கும் பொழுது நம்மில் பலருக்கு கண்ணில் எரிச்சல் வர காரணம் வெங்காயத்தில் உள்ள ஒரு வேதிப்பொருள் புரோப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு. இது ஒரு வாலட்டைல் அப்படின்னா எளிதில் ஆவியாகக்கூடியது. இதை நீரில் நனைத்து நறுக்கும் பொழுது எரிச்சல் குறைகிறது. காரணம் என்றால் அந்த புரோப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு நீரில் கரைந்து அதனுடைய கான்சன்ட்ரேஷன் குறைவதனால நமக்கு கண்ணில் எரிச்சல் குறைகிறது. நீரின் வேதிவாய்ப்பாடு H2O, சாதாரண உப்பின் வேதிவாய்ப்பாடு NaCl, சோடியம் குளோரைடு. சோப்பு மூலக்கூறுகளுக்கு 2 முனைகள் உள்ளது. நீர் விரும்பும் பகுதி, மற்றொன்று நீர் வெறுக்கும் பகுதி. ஆங்கிலத்தில் ஹைட்ரோபோபிக், ஹைட்ரோஃபிலிக். சோப்பு தயாரித்தலில் முக்கிய பங்கு வகிக்கும் வேதிப்பொருள் சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. உரங்களாக பயன்படும் வேதிப்பொருட்களில் முதன்மை ஊட்டச்சத்துக்களாக உள்ளவை நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அதாவது NPK. மண்புழு உரம், இயற்கை உரம் இவற்றை கரிம உரங்கள் என்றும், யூரியா, சூப்பர் பாஸ்பேட், அமோனியம் சல்பேட் மற்றும் பொட்டாசியம் நைட்ரேட் இவற்றை கனிம உரங்கள் என்றும் கூறுகிறோம். உழவனின் நண்பன் மண்புழு. இயற்கையில் கிடைக்கக்கூடிய சுண்ணாம்புக்கல், களிமண் மற்றும் ஜிப்சம் ஆகிய தாது உப்புகளை கலந்து அரைப்பதன் மூலம் சிமெண்ட் தயாரிக்கப்படுகிறது. சிமெண்டுடன் ஜிப்சம் சேர்க்க காரணம் அது கெட்டிப்படக்கூடிய தன்மையை தாமதிப்பதற்காக சேர்க்கப்படுகிறது. சிமெண்டை கண்டுபிடித்தவர் பெயர் ஜோசப் ஆஸ்பிடின் என்பவர். இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர். 1824 இவர் இந்த சிமெண்டை தயாரித்தார். இது இங்கிலாந்து நாட்டில் உள்ள போர்ட்லாந்து என்னும் இடத்தில் கிடைக்கும் சுண்ணாம்பு கல்லினுடைய தன்மையை ஒத்திருந்ததால் இந்த சிமெண்ட் போர்ட்லாந்து சிமெண்ட் என்று அழைக்கப்பட்டது. மணல், நீர், சிமெண்ட் இந்த மூன்றும் கலந்தது காரை. மணல், நீர், சிமெண்ட், ஜல்லிக்கற்கள் சேர்ந்தது கான்கிரீட், அதாவது கற்காரை. மணல், நீர், சிமெண்ட், ஜல்லிக்கற்கள், இரும்பு கம்பிகள் சேர்ந்தது வலுவூட்டப்பட்ட கற்காரை, RCC சொல்லக்கூடிய ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட். ஜிப்சத்தின் வேதிப்பெயர் கால்சியம் சல்பைட் டைஹைட்ரேட், CaSO4.2H2O. இது ஒரு சாம்பல் நிற கனிம பொருள். உரமாக பயன்படுகிறது, சிமெண்ட் தயாரிக்க பயன்படுகிறது, பாரிஸ் சாந்து தயாரிப்பில் பயன்படுகிறது. ஜிப்சம் என்பது மெக்னீசியம் சல்பேட் ஹெப்டா ஹைட்ரேட். இந்த ஹெப்டா அப்படிங்கிறது 7ஐ குறிப்பது. மோனோ அப்படின்னா 1, டை அல்லது பை அப்படின்னா 2, ட்ரை 3, டெட்ரா 4, பென்டா 5, ஹெக்ஸா அப்படின்னா 6, செப்டானா 7, ஆக்டா அப்படின்னா 8, நோவா அல்லது நானோ அப்படின்னா 9, டெக்கா அப்படின்னா 10. அந்த வகையில் MgSO4.7H2O அப்படிங்கிறது தான் எப்சம். இது மருத்துவத்துறையில பயன்படுகிறது. மனிதனுடைய மன அழுத்தத்தை குறைக்கும் அமைதிப்படுத்திகளாக உள்ளது. மனித தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை சீராக்குகிறது. தோல் நோய்களை தீர்க்கும் களிம்புகளில் பயன்படுகிறது. விவசாயத்தில் தாவரங்களுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்க பயன்படுகிறது. அடுத்ததாக பாரிஸ் சாந்து. இதனுடைய மூலக்கூறு பெயர் கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட், CaSO4.H2O. இதுல ஆஃப் அப்படிங்கிறது ஹெமி அல்லது செமி அப்படின்னு சொல்றோம். பாரிஸ் சாந்து தயாரிக்க பயன்படும் ஜிப்சம் பிரான்ஸ் நாட்டினுடைய தலைநகர் பாரிஸில் அதிக அளவு கிடைப்பதால் இது பாரிஸ் சாந்து என்று அழைக்கப்படுகிறது. இது எங்க கிடைக்குது அப்படின்னா, நம்ம மாவு கட்டு போடுறதுக்கு பயன்படுத்துறோம். அப்புறம் பட்டி பாப்பதற்கான அந்த வெள்ளை பொடி இருக்குது இல்லையா, அதுதான் என்னது பாரிஸ் சாந்து. இதனுடைய மூலப்பொருள் ஜிப்சம் தான். ஜிப்சத்தை கொஞ்சம் வெப்பப்படுத்தினால் அதில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து வெளியேறி பாரிஸ் சாந்து உருவாகும். இதனுடைய பயன்பாடு சாக்பீஸ், அறுவை சிகிச்சையில் எலும்பு முறிவுகளை சரி செய்ய பயன்படுகிறது, சிலை வார்ப்பதற்கு பயன்படுகிறது, கட்டுமான துறையில் பயன்படுகிறது. அடுத்தது ஃபீனால். இதன் வேதிப்பெயர் கார்பாலிக் அமிலம், C6H5OH. குறைந்த அடர்வுடைய ஃபீனால் கரைசல் வாய் கொப்பளிப்பானாகவும் கிருமி நாசினியாகவும் வீடுகளில் கழிவறையை சுத்தம் செய்யவும் பயன்படுகிறது. ஃபீனால் நுண்ணுயிரிகளை கொள்வதால் அறுவை சிகிச்சையில் கிருமி நாசினியாக பயன்படுத்தப்படுகிறது. ஒட்டும் பொருட்கள் இயற்கை ஒட்டும் பொருட்கள், செயற்கை ஒட்டும் பொருட்கள் என்று 2 வகைப்படும். இதுல இயற்கை ஒட்டும் பொருட்களை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்டார்ச். இந்த ஸ்டார்ச்ங்கிறது வேற எதுவும் இல்லை, சோற்று பசை, அதுதான் இது ஸ்டார்ச்.
அது கோதுமை மாவா இருக்கலாம், மைதா மாவாக இருக்கலாம், அரிசி மாவாக இருக்கலாம். இது எல்லாமே கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் தான். இது அத்தனையுமே லேசாக கஞ்சி போல காய்ச்சும் பொழுது அது ஒட்டக்கூடிய தன்மையை பெறுகிறது. நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களான நீர், உப்பு, பற்பசை, ஷாம்பு, சோப்பு, உரம், நெகிழி, மருந்துகள் இது அனைத்துமே வேதிப்பொருட்கள் தான். வாய்வழி நீரேற்று கரைசல் எனும் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் என்று சொல்லக்கூடிய ORS வயிற்றுப்போக்கு காரணமாக ஒரு நபர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது நீர் வெளியேற்றப்பட்டு உடலானது திரவ சமநிலையை இழக்கிறது. இதை சரி செய்ய இந்த ORS பயன்படுகிறது. இந்த திரவ சமநிலையை இழப்பதற்கு நீர்ப்போக்கு என்று பெயர். மனிதனுக்கு அதிக நீர்ப்போக்கு ஏற்பட்டால் இறப்பு உறுதியாகிறது. உடலின் நீர் சமநிலையை நிலைநாட்ட ORS பயன்படுகிறது. 1971-72களில் வாய்வழி நீரேற்று கரைசல் என்பதை உருவாக்கியவர் இந்திய மருத்துவர் திலீப் மகாலபாபைஸ். அமில நீக்கி என்பது ஆன்டாசிட். இது இயற்கையாக நமது வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சரி செய்ய உதவுகிறது. கார உப்புகளான சோடியம் பைகார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட், கால்சியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு போன்றவை அமில நீக்கிகளாக பயன்படுகிறது. ஆன்டிபயாட்டிக் நுண்ணுயிர் எதிர்ப்பொருள். இது முதலாக கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் ஃபிளெமிங். ஸ்டஃபைலோகாக்கஸ் பாக்டீரியாவுக்கு எதிராக பெனிசிலியம் நோட்டேட்டம் எனும் பூஞ்சை நுண்ணுயிர் எதிர்ப்பொருளை உற்பத்தி செய்வதை இவர் கண்டறிந்தார். அதற்கு பெனிசிலின் என பெயரிட்டார். பண்டைய எகிப்தியர்கள் காயங்களுக்கு மருந்தாக ரொட்டி பூஞ்சையை பயன்படுத்தியுள்ளனர். குளோரோபினிகால், டெட்ராசைக்ளின், அமினோ கிளைகோசைடு போன்றவை செயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட நுண்ணுயிர் எதிர்ப்பொருட்கள் ஆகும். சளி மற்றும் ஃப்ளூ போன்ற நோய்களை ஏற்படுத்தும் வைரசுகளுக்கு எதிராக ஆன்டிபயோட்டிக்குகள் வேலை செய்வதில்லை. எந்த ஒரு வைரசுக்கு எதிராகவும் ஆன்டிபயோட்டிக்குகள் வேலை செய்யாது. ஆன்டிபயோட்டிக்குகள் பொதுவாக பயன்படுவது பூஞ்சைகளுக்கும் பாக்டீரியாக்களுக்கும் எதிராக நாம் பயன்படுத்தலாம். வலி நிவாரணிகள் அல்லது வலி நீக்கிகள் என்று சொல்லப்படக்கூடிய அனல்ஜெசிக்ஸ் வலி குறைக்கும் வேதிப்பொருட்களாகும். இது வலியை மூளை உணராவண்ணம் தடுத்து பாதுகாக்கும். போதைத்தன்மை அற்ற வலிமருந்து ஆஸ்பிரின், போதைத்தன்மை உள்ள வலிமருந்து கொடைன். 1890இல் ஆல்பர்ட் நிம்மானின் என்பவர் கோகோ இலையிலிருந்து கொகைன் என்ற முதல் மயக்கமூட்டும் மருந்தினை பிரித்தெடுத்தார். இயற்கை வலி நிவாரணிகள் புதினா மற்றும் கேட்னிப். உடல் வெப்ப தணிப்பி என்று அழைக்கப்படக்கூடிய ஆன்டிபைரட்டிக் என்பது காய்ச்சலை குறைக்கும் ஒரு வேதிப்பொருள். இது புரோஸ்டோகிளாண்டின் உற்பத்தியை குறைத்து காய்ச்சலை குறைக்கிறது. உடலின் நோய் தடுப்பு மண்டலம் பைரோஜன் என்னும் வேதிப்பொருளை வெளியிடுகிறது. இந்த பைரோஜன் இரத்த ஓட்டத்தின் மூலம் மூளையினுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸை சென்று அடையும். இந்த ஹைப்போதலாமஸ் புரோஸ்டாகிளாண்டின் என்ற வேதிப்பொருளை வெளியிட்டு உடல் வெப்பநிலையை அதிகரிக்க செய்யும். இந்த புரோஸ்டாகிளாண்டினுடைய உற்பத்தியை உடல் வெப்ப தணிப்பிகள் குறைக்கின்றன. பாராசிட்டமால் என்பது பொதுவாக நன்கு அறியப்பட்ட ஆன்டிபயோட்டிக். ஆஸ்பிரின், ஈப்ரூஃபன், டைக்ளோஃபினாக் ஆகியவை உடல் வெப்ப தணிப்பி மற்றும் அலர்ச்சி நீக்கியாக பயன்படுகிறது. ஆன்டிசெப்டிக் என்பது தொற்று நோயை ஏற்படுத்தும் கிருமிகளை அழிக்கவும் நுண்ணுயிர்களை எதிர்க்கும் வகையிலும் உடலின் மேற்புறம் பயன்படுத்தப்படும் மருந்து. எடுத்துக்காட்டு அயோடோஃபார்ம், ஃபீனாலிக் நீர்மங்கள், எத்தனால், போரிக் அமிலம், குளியல் சோப்பு. இவைகள் செயற்கை தொற்று நீக்கிகள். இயற்கை தொற்று நீக்கிகளாக பூண்டு, மஞ்சள், சோற்றுக்கற்றாழை, வெங்காயம் மற்றும் முள்ளங்கி. டிங்சர் அயோடின் என்பது ஒரு ஆன்டிசெப்டிக். இதில் அயோடின் அதோடு சேர்த்து 2 முதல் 3% ஆல்கஹால் நீர் சேர்ந்த கரைசல் ஆன்டிசெப்டிக்காக பயன்படுகிறது. கிருமி நாசினி என சொல்லக்கூடிய டெட்டால் என்பது குளோரோசைனனோல் மற்றும் டெர்பைன் சேர்ந்த ஒவ்வாமை பாதிப்பு என்பது ஹிஸ்டமைன் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்டி ஹிஸ்டமைன்களாக டிஃபென்ஹைட்ரமைன், குளோரோபெனரமைன், சிமெட்டிடின், ஆன்டிஹிஸ்டமினின் போன்றவை பயன்படுகிறது. எரிதல் என்பது வெப்பம் வெளியிடும் ஆக்சிஜனேற்ற ஒரு வேதிவினை. ஒரு பொருள் எரிவதற்கு தேவையான குறைந்தபட்ச வெப்பநிலை அதன் எரி வெப்பநிலை என்று அழைக்கப்படும். மிக குறைந்த எரி வெப்பநிலை கொண்ட பொருட்கள் எரிபொருட்கள் என்று அழைக்கப்படுகிறது. எரிதலை கட்டுப்படுத்த 2 வழிகள் மட்டுமே உண்டு. அவை ஆக்சிஜனை தடை செய்தல், எரி வெப்பநிலையை அடையாமல் தடுத்தல் ஆகிய 2 வழிகள் மட்டும்தான். எரியும் பொழுது ஒவ்வொரு வேதிப்பொருளும் ஒவ்வொரு வகையான சுடர்களை வெளியிடுகிறது. வெண்மை சுடரை எப்சம் உப்பு வெளியிடுகிறது. அடர் சிவப்பு சுடர் லித்தியம் உப்பு. ஊதா சுடர் பொட்டாசியம் குளோரைடு KCl. செங்கல் சிவப்பு சுடர் ப்ளீச்சிங் பவுடர் CaOCl2. பச்சை சுடர் போராக்ஸ் பவுடர். ஆரஞ்சு சுடர் கால்சியம் குளோரைடு CaCl2.
மஞ்சள் சுடர் சமையல் உப்பு NaCl, சிவப்பு சுடர் ஸ்ட்ரான்சியம் குளோரைடு SrCl2. பொதுவாக சுடரில் 3 பகுதிகள் உள்ளது. வெளிப்புற பகுதி, அது ஒளிராத பகுதி. நடுப்பகுதி ஒளிரும் பகுதி. உட்புற பகுதி கருமை நிற பகுதி. இந்த உட்புற பகுதியில் எரியாத வாயுக்கள் கொண்ட பகுதி மிக குறைந்த வெப்பமாக உள்ளது. சுடரானது எப்பொழுதுமே மேல் நோக்கியே எரிகிறது. என்ன காரணம் என்றால், வெப்ப சலனத்தினால் சுடரின் மேல் எரியக்கூடிய காற்றின் அடர்த்தியானது சுற்றுப்புறத்தில் உள்ள காற்றின் அடர்த்தியை விட குறைவாக இருப்பதால் சுடரானது எப்பொழுதும் மேல் நோக்கியே இருக்கின்றது. தீ அணைப்பான்கள் 5 வகைப்படுகிறது. நீர், நுரை, உலர்ந்த வேதித்துகள்கள், கார்பன் டை ஆக்சைடு, நீர்ம ரசாயனங்கள். எண்ணெயினால் ஏற்படக்கூடிய தீயை உலர்தூள் கொண்டு மட்டும்தான் அணைக்க முடியும். 1000 வோல்ட் வரையிலான மின்னழுத்தத்தால் ஏற்படுத்தப்பட்ட தீயை உலர்தூள் கொண்டு அணைக்கலாம். ஆனால் குறைந்த அளவு மின்னழுத்தம் உள்ளதை கார்பன் டை ஆக்சைடை கொண்டே அணைக்க முடியும். கொழுப்பு பொருட்களால் ஏற்பட்ட தீயை நீர்ம ரசாயனம் கொண்டு அணைக்க முடியும். எரிபொருளுடைய எரிதிறன் கலோரி மதிப்பு எனும் அளவால் அளக்கப்படுகிறது. ஒரு கலோரிஃபிக் மதிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உற்பத்தி செய்யப்படக்கூடிய வெப்பம் டிவைடட் பை எரிக்க பயன்படுத்தும் எரிபொருளுடைய அளவு. கலோரி மதிப்பு கிலோ ஜூல் பெர் கிலோகிராம் என்ற அளவால் அளக்கப்படுகிறது. ஹைட்ரோகார்பன்கள் என்பவை ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் அணுக்களை கொண்ட கரிமச் சேர்மங்கள். இவை எரியக்கூடியவை. மேலும் எரிக்கப்படும் பொழுது பெருமளவு வெப்பத்தை வெளியிட்டு கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராவியை தருகின்றன. இதை அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கோங்க. ஹைட்ரோகார்பன்கள் பெருமளவில் வெப்பத்தை வெளியிடும் பொழுது கார்பன் டை ஆக்சைடும் நீராவியையும் தரும். அன்றாட வாழ்வில் ஹைட்ரோகார்பன்கள் என்றால் என்ன? படிம எரிபொருட்கள், அதாவது பெட்ரோலியம், நிலக்கரி மற்றும் இயற்கை வாயுக்கள். இவை அனைத்துமே கரிமச் சேர்மங்கள். பெரும்பாலான ஹைட்ரோகார்பன்கள் நீரில் கரையாதவை. ஹைட்ரோகார்பன்கள் நீரை விட அடர்த்தி குறைந்தவை, எனவே அவை நீரின் மேற்பரப்பில் மிதக்கின்றன. பெரும்பாலான ஹைட்ரோகார்பன்கள் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடையும் நீரை தருகின்றன. அதை தான் நம்ம எரிதல் அப்படின்னு சொல்கிறோம். ஹைட்ரோகார்பன்கள் வாயுக்களாகவும், அதாவது மீத்தேனாகவும் புரோப்பேனாகவும் இருக்கிறது. திரவகங்களாகவும் இருக்கிறது. ஹெக்சேன், பென்சின் என்பவை திரவங்கள் மற்றும் மெழுகு போன்ற திண்மங்களாகவும் காணப்படும். எடுத்துக்காட்டு பாரஃபின்கள். இவற்றின் மூலக்கூறு அமைப்பில் கார்பன் செயின் போல காணப்படுகிறது. இந்த சங்கிலி தொடராக்கத்திற்கு கேட்டினேஷன் என்று பெயர். இவற்றின் கார்பன் அணுக்களுக்கு இடையிலான பிணைப்பினை கொண்டு இவை 4 வகைப்படுகிறது. அல்கேன்கள், அல்கீன்கள், அல்கைன்கள் மற்றும் அரீன்கள். CH4 எனப்படும் மீத்தேன் என்பது மிகவும் எளிய ஒரு ஹைட்ரோகார்பன். அதாவது ஒரு கார்பன் அணுவுடன் 4 ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்த ஒரு அமைப்பு தான் மீத்தேன். இது ஒரு நிறமற்ற, மணமற்ற, எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு வாயு. இது சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிபொருள். ஏனெனில் இது தீங்கு தரும் விளைபொருட்கள் எதையும் உருவாக்குவதில்லை. மின்சார உற்பத்தியில் எரிபொருளாக பயன்படுகிறது. மீத்தேன் சதுப்பு நில புதர்களில் காணப்படுவதால் இது சதுப்பு நில வாயு என்றும் அழைக்கப்படும். இறந்து போன தாவரங்களும் விலங்குகளும் மீத்தேன் வாயுவை வெளியிடுகின்றன. இது ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளம். கழிவுநீரில் உள்ள அழுகும் பொருட்களை நுண்ணுயிரில் கொண்டு சிதைக்கும் பொழுது மீத்தேன் வாயு உருவாகிறது. இதனுடன் இணைந்து உருவாகும் ஹைட்ரஜன் சல்ஃபைடு எனும் வாயு மிக துர்நாற்றம் உடையது. அழுகிய முட்டையிலிருந்து வெளிவரும் வாயு அது. கார்பன் அணுக்களின் எண்ணிக்கையை கொண்டு மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன், பென்டேன் என பெயரிடுகிறோம். லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ் எனப்படும் LPG சிலிண்டர்களில் புரோப்பேன் வாயு பயன்படுத்தப்படுகிறது. இது மணமற்ற வாயு என்பதால் இதில் கசிவு ஏற்பட்டால் அதை கண்டறிய முடியாது. ஆகவே நாம் மெர்காப்டன் எனும் துர்நாற்றம் தரும் வேதிப்பொருள் இந்த LPGயுடன் கலக்கப்படுகிறது. இதனால் வாயு கசிந்தால் நம்மளால் அந்த மெர்காப்டனுடைய ஸ்மெல் நம்மளால் உணரப்படும். தூய்மையான பியூட்டேன் குளிர்பதன பொருளாக பயன்படுகிறது. பென்டேன்கள் குறைந்த கொதிநிலை கொண்ட திரவங்கள். எனவே இவை ஆய்வகங்களில் கரைப்பான் மற்றும் எரிபொருளாக பயன்படுகிறது. இவை பாலிஸ்டரைன் என்ற வேதிப்பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. இயற்கை வாயு என்பது மீத்தேன் உள்ளிட்ட வாயுக்களாகும். இதில் கீழ்நிலை ஹைட்ரோகார்பன்களான மீத்தேன், ஈத்தேன் போன்றவை இருந்தால் அது உலர் வாயு என்று அழைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் உயர் ஹைட்ரோகார்பன் இருந்தால், அதாவது புரோப்பேன், பியூட்டேன் போன்ற வாயுக்கள் இருந்தால் இது ஈரவாயு என்று அழைக்கப்படுகிறது. இந்த இயற்கை வாயு திரிபுரா, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், அதாவது கிருஷ்ணா கோதாவரி படுகைகள்
மற்றும் தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா பகுதியில் காணப்படுகிறது. இவை சதுப்பு நில பகுதிகளிலும் கழிவுநீர் கால்வாய்களிலும் உள்ள சிதைவடையும் கரிமப் பொருட்களிலிருந்து உருவாகின்றன. இவ்வாறு உருவாகும் இயற்கை வாயுவில் மீத்தேன் முதன்மையாக இருக்கும். அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க இயற்கை வாயு பயன்படுகிறது. திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயு, அதாவது லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் எனப்படும் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், அதாவது சிஎன்ஜி, தற்போது வாகனங்களில் முதன்மையான எரிபொருளாக பயன்படுகிறது. இதில் உள்ள முக்கியமான ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் 88.5% காணப்படுகிறது. இது தவிர ஈத்தேன் 5.5%, புரோப்பேன் 3.7%, பியூட்டேன் 1.8%, பென்டேன் என்பது 0.5% காணப்படுகிறது. இயற்கை வாயு தவிர பிற எரிபொருட்கள் உற்பத்தி வாயு, நிலக்கரி வாயு, உயிரி வாயு மற்றும் நீர்வாயு. இந்த வாயுக்களை பற்றிய முழு விவரம் தேவையில்லை என்றாலும் அவற்றில் உள்ள கலவைப் பொருட்களை தெரிந்து கொள்வது நல்லது. உற்பத்தி வாயு என்பது கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் நைட்ரஜன், சிம்பிளா CO ப்ளஸ் N. இது எஃகு உற்பத்தி சாலைகளில் எரிபொருளாக பயன்படுகிறது. இது அமெரிக்காவில் மரவாயு என்றும் இங்கிலாந்தில் உறிஞ்சு வாயு என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்தது நிலக்கரி வாயு. இது ஹைட்ரஜன், மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு, அதாவது H2 ப்ளஸ் CH4 ப்ளஸ் CO2 ஆகியவற்றினுடைய கலவைதான் நிலக்கரி வாயு. இது உலோகவியல் செயல்பாடுகளில் ஒடுக்கும் பொருளாக இவ்வாயு பயன்படுகிறது. அடுத்தது நீர்வாயு. இது கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன். உற்பத்தி வாயு என்பது கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் நைட்ரஜன். நீர்வாயு என்பது கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன். இதை நன்றாக நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு இன்னொரு பெயர் தொகுப்பு வாயு என்றும் இந்த நீர்வாயு அழைக்கப்படும். இது தொழிற்சாலைகளில் எரிபொருளாக பயன்படுகிறது. அடுத்தது உயிரி வாயு. உயிரி வாயு என்பது மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடுகளுடைய கலவை. மொத்தமாக உற்பத்தி வாயு என்பது கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் நைட்ரஜன், நீர்வாயு என்பது கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன், நிலக்கரி வாயு மீத்தேன் வாயு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன், உயிரி வாயு மீத்தேன் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு மட்டும். அடுத்த ஹைட்ரோ கார்பன் நிலக்கரி. உலகின் 30% நிலக்கரியை அமெரிக்கா உற்பத்தி செய்வதால் நிலக்கரி இருப்பில் அது முதலாவதாக திகழ்கிறது. இந்தியா 3வது பெரிய நாடு. 1774ஆம் ஆண்டு நிலக்கரி வெட்டியெடுத்தல் இந்தியாவில் தொடங்கப்பட்டது. நிலக்கரி லிக்னைட், துணை பிட்டுமினஸ், பிட்டுமினஸ் மற்றும் ஆந்த்ரசைட் என 4 வகைப்படுகிறது. இதில் தரம் குறைந்தது லிக்னைட், அதிக வெப்ப ஆற்றலை தரும் தரம் மிகுந்தது ஆந்த்ரசைட். நிலக்கரியிலிருந்து கல்கரி, கரித்தார், அமோனியா மற்றும் நிலக்கரி வாயு ஆகியவை உருவாக்கப்படுகின்றன. நிலக்கரியின் உபப்பொருட்கள் சோப்பு, ஆஸ்பிரின் மருந்து, கரைப்பான், சாயம், பிளாஸ்டிக், செயற்கை இலை போன்ற ரேயான், நைலான் இவற்றை தயாரிக்க உதவுகின்றன. கல்கரி 98% கார்பனை கொண்டுள்ளது. இது நீர்வாயு உற்பத்திக்கு பயன்படுகிறது. கரித்தார் என்பது பல்வேறு கார்பன் சேர்மங்களுடைய கலவை. இது கெட்டியான விரும்பத்தகாத மனமுடைய ஒரு கருமை நிற திரவம். இதை பின்னக்காட்சி வடிக்கும் பொழுது நாம் பெறுபவை பென்சின், டொலுவின், ஃபீனால் மற்றும் அனிலின் போன்ற வேதிப்பொருட்கள். கரித்தாரிலிருந்து பெறப்படும் முக்கியமான அன்றாட வாழ்வில் பயன்படும் ஒரு வேதிப்பொருள் நாப்தலின் உருண்டைகள். இவை பாச்சைக்குண்டு என்று சொல்லப்படும் பூச்சிகளை விரட்டுவதற்கு பயன்படக்கூடிய ஒரு வேதிப்பொருளாகும். கரிவாயு. இது நகரவாயு என்றும் அழைக்கப்படுகிறது. ஹைட்ரஜன், மீத்தேன் மற்றும் கார்பன் மோனாக்சைடு ஆகிய வாயுக்களுடைய கலவை. நிலக்கரியிலிருந்து கிடைக்கும் மற்றொரு உப விளைபொருள் அமோனியா. இது அமோனியம் சல்ஃபைட், அமோனியம் சூப்பர் பாஸ்பேட் போன்ற உரங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. நிலக்கரி ஒரு விலை மதிக்க முடியாத பொருள் என்பதால் இதனை கருப்பு வைரம் என்று அழைக்கிறார்கள். சிதைத்து வடித்தலில் 1000 கிலோகிராம் நிலக்கரியானது 700 கிலோகிராம் கல்கரி, 100 லிட்டர் அமோனியா, 50 லிட்டர் கரித்தார் மற்றும் 400 மீட்டர் கியூப் கரிவாயுவை தரவல்லது. அடுத்தது பெட்ரோலியம். பெட்ரோலியம் என்ற சொல் பாறை எண்ணெய் என பொருள்படும். பெட்ரா என்பது லத்தீன் மொழியில் பாறை, ஓலியம் என்பது எண்ணெய். உலகின் பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் முதன்மையான நாடுகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகள், குவைத், ஈராக், ஈரான், ரஷ்யா மற்றும் மெக்சிகோ. இந்தியாவில் அஸ்ஸாம், குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம்,
தமிழ்நாடு ஆகிய இடங்களில் பெட்ரோலியம் காணப்படுகிறது. தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் காணப்படும் இடம் காவிரி படுகை. உலகின் முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு 1859ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள பென்சில்வேனியாவில் தோண்டப்பட்டது. இரண்டாவது எண்ணெய் கிணறு 1867ஆம் ஆண்டு இந்தியாவில் உள்ள அஸ்ஸாமில் மாக்கும் என்ற இடத்தில் தோண்டப்பட்டது. வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளதால் பெட்ரோலியத்தை நாம் கருப்பு தங்கம் என அழைக்கிறோம். கருப்பு வைரம், நிலக்கரி. நமக்கு அவ்வளவாக பழக்கமில்லாத பெட்ரோலியத்தினுடைய பயன்கள்: உலர் சலவை செய்வதற்கான கரைப்பானாக பெட்ரோல் பயன்படுகிறது. ஜெட் விமானங்களில் மண்ணெண்ணெய் எரிபொருளாக பயன்படுகிறது. மெழுகுவர்த்திகள், களிம்பு மருந்துகள், எழுதும் மை, வண்ண பென்சில்கள் ஆகியவை தயாரிக்க பாரஃபின் மெழுகு பயன்படுகிறது. சாலைகள் அமைக்க பிட்டுமன் அல்லது அஸ்பால்ட் பயன்படுகிறது. அடுத்ததாக எரிபொருட்கள். எரிபொருட்களினுடைய வகைகள்: திட, திரவ, வாயு எரிபொருட்கள். ஒரு நல்ல எரிபொருளினுடைய பண்பு எளிதில் கிடைக்க வேண்டும், எளிதில் கொண்டு செல்லப்படக்கூடியதாக இருக்க வேண்டும், குறைந்த விலையில் கிடைக்க வேண்டும், உயர்ந்த கலோரி மதிப்பை கொண்டிருக்க வேண்டும், அதிகமான வெப்பத்தை வெளியிட வேண்டும், எரிந்த பிறகு எந்த ஒரு விரும்பத்தகாத பொருளையும் தரக்கூடாது. ஓரலகு நிறையுடைய எரிபொருள் எரியும் பொழுது வெளியிடும் வெப்ப ஆற்றலை தன் ஆற்றல் என அழைக்கப்படுகிறது. இது எரிபொருட்களில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள ஆற்றல். இதனை அளவிட ஜூல் பெர் கிலோகிராம் என்ற அலகு பயன்படுத்தப்படுகிறது. 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையின்படி மிக குறைந்த கலோரி மதிப்பு கொண்ட எரிபொருள் மாட்டுச்சாண கட்டி, அதாவது எரு என்று சொல்லப்படக்கூடியது 6000 முதல் 8000 கிலோ ஜூல் பெர் கிராம். உயர் கலோரி மதிப்பு கொண்ட எரிபொருள் ஹைட்ரஜன் 1,50,000 கிலோ ஜூல் பெர் கிராம். பெட்ரோல், மண்ணெண்ணெய், டீசல் மூன்றும் 45,000 கிலோ ஜூல் பெர் கிராம். மீத்தேன், சிஎன்ஜி 50,000 கிலோ ஜூல் பெர் கிராம். எல்பிஜி 55,000 கிலோ ஜூல் பெர் கிராம். ஆக்டேன் எண் என்பது பெட்ரோலில் உள்ள ஆக்டேன் எனும் ஹைட்ரோகார்பனினுடைய அளவை குறிக்கும். உயர்ந்த ஆக்டேன் எண்ணை பெற்றுள்ள எரிபொருள் ஒரு நல்லியல்பு எரிபொருளாகும். சீட்டேன் எண் என்பது டீசல் என்ஜினில் உள்ள எரிபொருளின் பற்றவைப்பு தாமத கால அளவை அளப்பதாகும். சீட்டேன் எண் அதிகம் கொண்ட எரிபொருள் குறைவான பற்றவைப்பு நேரத்தை கொண்டிருக்கும். உயர்ந்த சீட்டேன் எண் கொண்ட எரிபொருள் ஒரு நல்லியல்பு எரிபொருளாகும். ஆக ஆக்டேன் என்பது பெட்ரோலுக்கு, சீட்டேன் என்பது டீசலுக்கு. ஆக்டேன் எண்ணை அதிகரிக்க பென்சின், டொலுவின் சேர்ப்பதன் மூலம் அதிகரிக்கலாம். சீட்டேன் எண்ணை அதிகரிக்க அசிட்டோனை சேர்ப்பதன் மூலம் சீட்டேன் எண்ணை அதிகரிக்க முடியும். உயிரி டீசல் என்பது தாவர எண்ணெய்களான சோயாபீன் எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், சோள எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், பருத்தி விதை எண்ணெய், அரிசித்தவிடு எண்ணெய் மற்றும் ரப்பர் மர விதை எண்ணெய் போன்றவைகளிலிருந்து கிடைக்கிறது. காற்று ஆற்றல் என்பது காற்றின் மூலம் டைனமோக்களின் பிளேடுகளை சுழலச் செய்து பெறப்படுகிறது. இந்த மின்சார உற்பத்தி தமிழ்நாட்டில் கயத்தாறு, ஆர்வாய்மொழி, பல்லடம் மற்றும் குடிமங்கலம் ஆகிய ஊர்களில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த பாடம் நிறைவு.